மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதியில் நம்ம 6வது சாப்டரில் வெக்டர் இயற்கணிதம் வந்து நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ வெக்டர் இயற்கணிதத்துடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது தான் இந்த இதில் படிக்க போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ வெக்டர் இயற்கணிதத்தில் இப்போ பயன்பாடுகளில் நம்ம என்னென்னலாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, திசையிலி பெருக்கம் அல்லது புள்ளி பெருக்கம், இதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். திசையிலி பெருக்கம்ங்கிறது ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார் என்ற பூஜ்ஜியமற்ற இரண்டு வெக்டர்களின் இடைப்பட்ட கோணம் டீட்டா என்க. இவற்றின் திசையிலி பெருக்கம் ஏ டாட் பி என்று குறிப்பிடப்படும். மேலும் மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் டீட்டா என வரையறுக்கப்படும். அப்போ புள்ளி பெருக்கம் அல்லது திசையிலி பெருக்கத்துடைய ஃபார்முலா என்னென்னா, a dot b modulus of a vector dot b vector equal to modulus of a modulus of b cos theta. இந்த modulus of a modulus of bங்கிறது என்ன மாறிடுது? ab மாறிடுது. ab cos theta அப்படின்னு எழுதலாம். என்ன modulus of aங்கிறது a ஆயிடுது, modulus of b vectorங்கிறது b ஆயிடுது, cos theta. அப்போ a dot b உடைய ஃபார்முலா, திசையிலி பெருக்கத்துக்கு ஃபார்முலா a dot b equal to modulus of a modulus of b cos theta. குறிப்பு: இரண்டு வெக்டர்களின் திசையிலி பெருக்கம் மூலம் நமக்கு கிடைப்பது ஒரு திசையிலி. எனவே இப்பெருக்கம் திசையிலி பெருக்கம் எனப்படும். 2. திசையிலி பெருக்கத்துடைய பண்புகள். திசையிலி பெருக்கத்தின் பண்புகள். பண்பு 1, இரண்டு வெக்டர்களின் திசையிலி பெருக்கம் பரிமாற்று பண்பை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ அப்படின்னு இருந்ததுன்னா இதை வந்து பரிமாற்று பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது பண்பு 1. இதுக்கு ப்ரூஃப் தேவை, நிரூபணம் தேவையில்லை. ரைட்டா? சொன்னால் மட்டும் போதும். அடுத்து பண்பு 2. பண்பு 2, ஒரே நேர்கோடமை வெக்டர்களின் திசையிலி பெருக்கம். ஒரே நேர்கோடமை வெக்டர்கள் அப்படிங்கிறப்ப முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஏ டாட் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் என்பன ஒரே நேர்கோட்டில் அமைந்து ஒரே திசையில் இருக்கணும். ஏபிங்கிற ரெண்டு வெக்டார் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கும், ஒரே திசையில் இருந்துச்சுன்னா டீட்டாவோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துக்கணும். டீட்டாவோட வேல்யூ 0. அப்போ இங்கே இதை எப்படி சொல்லுவோம்? புள்ளி பெருக்கத்துக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் டீட்டா. அப்போ காஸ் டீட்டாவுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தோம்னா காஸ் 0 மதிப்பு 1ன்னு ஆயிரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இதை ஈக்குவல் டு ஏபின்னு எழுதலாம். அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி. எப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி எப்போ இருக்கும்? ஒரே நேர்கோட்டில் அமைந்து ஒரே திசையில் இருந்து டீட்டாவின் மதிப்பு 0வாக இருந்தால். இப்போ ஏபிங்கிற என்பன ஒரே நேர்கோட்டில் அமைந்து எதிர் திசை, முதல்ல வந்து ஒரே திசையில் அமைந்தால் டீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ எதிர் திசையில் பெற்றிருப்பின் டீட்டா ஈக்குவல் டு பை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ டீட்டா ஈக்குவல் டு பை அப்படிங்கிறப்ப ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் டீட்டா ஃபார்முலா. இந்த டீட்டா இருக்குல்ல, காஸ் டீட்டா, டீட்டாவுக்கு பதிலாக பைன்னு கொடுக்குறோம். காஸ் பை காஸ் 180 டிகிரி, காஸ் 180 டிகிரி -1. ஸோ அப்போ என்ன ஆயிரும் ஆன்சர்? மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி -1. அப்போ ஈக்குவல் டு மைனஸ் ஏபி அப்படின்னு ஆயிரும். அடுத்து பண்பு 3, புள்ளி பெருக்கலின் குறி. ரைட்டா? புள்ளி பெருக்கலின் குறி. புள்ளி பெருக்கம் ஏ டாட் பி மிகை அல்லது குறை மெய்யெண்ணாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இரண்டு வெக்டர்களின் கோணம் குறுங்கோணம் எனில், அப்போ குறுங்கோணமாக இருக்கிறப்ப டீட்டா மதிப்பு எப்படி இருக்கும்? 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்கும். அப்போ டீட்டா 0 லெஸ் தென் டீட்டா லெஸ் தென் 90 டிகிரி. காஸ் டீட்டாவின் மதிப்பு மிகை எண். இந்நிலையில் புள்ளி பெருக்கம் மிகை எண்ணாகும். 2வது, இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் விரிகோணமாக இருக்கணும். விரிகோணம் எதில் இருக்கும்? 90 டிகிரியிலிருந்து 180 டிகிரி வரை வந்தால் அது விரிகோணம். அப்போ இங்கே கோணத்தின் மதிப்பு 90 டிகிரி லெஸ் தென் டீட்டா லெஸ் தென் 180 டிகிரி. காஸ் டீட்டாவின் மதிப்பு ஒரு குறையெண். இந்நிலையில் புள்ளி பெருக்கம் ஒரு குறையெண் ஆகும். 3வது, இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. டீட்டாவில் இருக்கும் 90 டிகிரியில் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இப்போ ஒரு ஐ வெக்டார் ஜே வெக்டார் இருக்குது. அப்போ ரெண்டுமே வந்து எதிரெதிரில் அமைனால இது என்ன சொல்கிறோம்? செங்கோணம் கோணமாக அமையும். அதனால் டீட்டாவின் மதிப்பு 90 டிகிரி. அப்போ காஸ் 90 0ன்னு ஆயிரும். அப்போ புள்ளி பெருக்கத்தின் மதிப்பு 0. குறிப்பு தான் முக்கியம். அதில் குறிப்பு இதுதான் ஃபார்முலா. நமக்கு ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற 3 நிலைகள் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு 0னா இப்போ ஏ டாட் பியோடைய ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் டீட்டா ஈக்குவல் டு 0.
இப்போ எப்படி ஜீரோன்னு சொல்லலாம், ஒன்று மாடுலஸ் ஆஃப் ஏயோடைய மதிப்பு ஜீரோனா டோட்டலாக ஜீரோன்னு ஆயிரும், ரைட்டுங்களா? அல்லது மாடுலஸ் ஆஃப் பியோடைய மதிப்பு ஜீரோன்னு சொன்னோன்னா டோட்டலாக ஜீரோ ஆகும். மூணாவது எப்படி சொல்லியிருக்கிறாங்க, காஸ் டீட்டா இருக்கு இல்லையா, டீட்டாவுக்கு 90 டிகிரின்னு கொடுக்குறோம், காஸ் 90 என்ன ஆயிரும், ஜீரோன்னு. இந்த மாதிரி 3 நிலையில் தான் அதுக்கு ஏ டாட் பியோடைய மதிப்பு ஜீரோன்னு சொல்லலாம். ஏ டாட் பியோடைய மதிப்பு 3 நிலைகளில் சொல்கிறோம். ஒன்று மாடுலஸ் ஆஃப் ஏ ஜீரோவாக இருந்தால் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிரும், மாடுலஸ் ஆஃப் பி ஜீரோவாக இருந்தால் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிரும், அல்லது காஸ் டீட்டா இருக்கு இல்லையா, அந்த டீட்டாவுக்கு 90 டிகிரின்னு கொடுத்தோம்னா காஸ் 90 ஜீரோ, அதனால ஏ டாட் பி ஜீரோன்னு வரும். இந்த மாதிரி 3 நிலையில் தான் ஏ டாட் பி ஜீரோன்னு சொல்லலாம். முக்கிய முடிவு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த முக்கிய முடிவு தான் ஃபார்முலா. ஏ கமா பி என்பன 2 பூஜ்ஜியமுள்ள வெக்டார்கள் எனில் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஏ கமா பி என்பது 2 பூஜ்ஜியமுள்ள வெக்டார்கள் எனில் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ. தட் இம்ப்ளைஸ் ஏ பெர்பெண்டிகுலர் டு பி, ஏ பெர்பெண்டிகுலர் டு பின்னு எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா?